பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். இன்னைக்கு நாங்க உண்மையிலேயே பேப்பர் கிளாஸ் சரியா நாங்க இன்ஷா அல்லாஹ் 7ஆம் மாசம் 5ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதுல பல பேர் தொடர்ந்து படிக்கிற ஆட்களோட சேர்ந்து கொள்வாங்க. சில பேர் சொன்னாங்க பேப்பர் கிளாஸ் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ எங்களுக்கு அறிவிக்க சொல்லி. சரி, ஏதோ நாங்கள் சிலபஸை முடிச்சாச்சு. சில விஷயங்கள் போன கிளாஸ்ல கதைச்சோம். ரிவிஷன் சில பாடங்களை செய்வோம். அப்படி பல விஷயங்களை நாங்க செய்வோம். அதுல இன்னைக்கு நான் யோசிச்சோம், உங்களுக்கு ஒரு பேப்பர் கிளாஸ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு அதாவது ஒரு பேப்பர் ஒன்று இன்னைக்கு செஞ்சு பார்ப்போம் என்று சொல்லி. உண்மையிலேயே நான் அந்த 5 மாடல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் அதை அனுப்புவேன். சரியா, 2-3 நாளைக்கு முன்னாலே அனுப்புவேன். நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த அந்த கேள்விகளை நீங்க செய்யும். சரியா, உண்மையில பார்த்தா இப்ப நான் அனுப்பின இந்த பேப்பரை ஒரு ஃபுல்லா செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணிருச்சு. சுயமா எந்த புக்கையும் பார்க்காம செஞ்சேன்னு சொல்லிட்டு பாப்போம். இன்னைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க பேனையை வச்சுக்கொள்ளுங்க, பென்சிலை வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துற விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். எல்லாருக்கும் நான் கதைக்கிறது தெளிவா விளங்குது தானே? 1-2 பேர் ஓகே சொல்லுங்க. ரைட், ஓகே. அப்ப நாங்க இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ரைட், ஓகே. பின்னிலிருந்து நாங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆக போகிறோம். சரியா, இவ்வளவு காலமும் படிச்சுட்டு வந்தோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எக்ஸாமுக்கு ரெடி ஆக போகிறோம். உங்களுக்கு தெரியும் எம்சிக்யூ சரிக்கு சரி உங்களோட மார்க்ஸை கூட்டி தர ஒரு பகுதி இல்லையா? 50க்கு 50 ஃபுல் மார்க்ஸ், 100க்கு அரைவாசி கிடைக்கும். ஆனா இஸ்லாத்தின் சிறப்பம்சத்திலிருந்து கடைசி இலங்கை முஸ்லிம் வரலாறு வரங்காட்டும் கேள்வி வரும் இல்லையா? இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூல நீங்க சக்சஸ் ஆகணுமா இருந்தா ஆக முக்கியம் சுயமா நீங்க செய்யற பயிற்சிகள். சரியா, நிறைய பயிற்சி செய்யணும். ஒரு சார் உங்களை கைட் பண்ணி ஒரு 10 பேப்பரை செஞ்சாராக்கும் நீங்க பயப்படவே தேவை. சரியா, போன முறை எனக்குள்ள அனுபவம் அதுதான். போன முறையில பெஞ்சுக்கு நான் ஸ்கூல்ல பிரைவேட்டா ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் வெளி பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஒரு 15 பேப்பர் செஞ்சுப்பேன். அது பெரிய ஒரு சக்சஸ் ஏற்படுத்துச்சு. அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னால முடிஞ்ச அளவு நாங்க செய்வோம். சரியா, ஒரு சேர்ட கைடோட நீங்க எம்சிக்யூ படிப்பீங்களா இருந்தா இன்னும் உங்களுக்கு லேசாயிக்கும். ரைட், இதுல நாங்க வருவோம் கையிலைக்கும். ஆனா இந்த பேப்பர் கொஞ்சம் லேசான பேப்பர். சரியா, சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு நான் இதுல ஞாபகப்படுத்துறேன். முதலாவது கேள்வி. சரியா, இது மாகாண கல்வி திணைக்களம் கிழக்கு மாகாணத்தால வைக்கப்பட்ட இந்த முறை வைக்கப்பட்ட ஒரு பேப்பர். சரியா, ரைட். இதுல முதலாவது கேள்வியை பாருங்க. இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களுள் ஒன்றான இன்சானியா என்பதன் பொருள். சரியாமா? இதுல நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவேன். பார்ட் 2 டிஸ்கஸ் பண்ணுவேன், பார்ட் 1 டிஸ்கஸ் பண்ணுவேன். அதால நீங்க உன்னிப்பா கவனிச்சு நோட் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். இதுல பாருங்க, தெய்வீக தன்மை கொண்டது. சரியா, ரைட். மானுட தன்மை கொண்டது, பூர்ணத்துவம் மிக்கது, நடுநிலை தன்மை கொண்டது, சர்வதேச ரீதியானது. ஓகே, ஆகவே நீங்க நீங்க வேணும்னா நீங்களும் அத 1ஆம் நம்பருக்கு எத்தனாவது விடு என்று சொல்லி மார்க் பண்ணிட்டு நாங்க டிஸ்கஷனுக்கு வரும். சரியா, ரைட். அதான் நீங்க குயிக்கா செஞ்சு கொள்ளுங்க. சரிதானே? அப்போ அது போல நாங்க பார்ப்போம். ரைட். இதுல உங்களுக்கு தெரியும் முதலாவதே பாடம் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள். அதுக்கு அரபுல சொல்லுவாங்க ஹசாயிசுல் இஸ்லாம். சரியா, ஹசாயிஸ் என்று சொல்றது சிறப்பம்சங்களை குறிக்கும். சரியா, ரைட். அப்ப இன்னைக்கு ஹசாயிசுல் இஸ்லாம்னு அதை சொல்லுவாங்க. ரைட்டா, இந்த சொற்கள் எல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஹசாயிஸ், ஹசாயிஸ், ஹசாயிஸ்னா சிறப்பு. சரியா, அப்ப இஸ்லாத்துல சிறப்பம்சங்கள் நான் பார்த்தேன். ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு இந்த சீட்ஸ் பேப்பர்ல, எங்க ஒரு பேப்பர்ல அதாவது ஏனைய மதங்களோட ஒப்பிடுற நேரம் நீர் இஸ்லாத்துல காணும் விசேடமான பண்புகளை வித்தியாசங்களை குறிப்பிடுகிறது கேட்டு விளக்கப்படுத்த கேட்டீங்க. நேரடியா இஸ்லாம் மார்க்கத்துல சிறப்பம்சங்களை குறிப்பிட்டு விளக்குகிறது கேட்காம ஏனைய மதங்களோடு நீ ஒப்பிட்டு பார்க்கும் போது இஸ்லாத்தில் நீர் காணும் தனித்துவமான பண்புகளை குறிப்பிட்டு விளக்குங்க.
பிள்ளைக்கு சரியா தெளிவு இல்லாட்டி குழம்பு பிடிக்கிறோம். என்னடா இது கேட்டீங்களா? நாங்க வளமையை படிச்சுக்கிறோம் இஸ்லாத்தின் சிறப்பம்சம். அதுல மிச்சம் கவனமாய்க்கணும். கேட்ட கேள்வி இதுதான். சரியா? அப்ப இதுல உங்களுக்கு நீங்க விளைவிக்க வேண்டியது இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இதை விட ஓகே ஒரு ஆள் 2ஆம் நம்பர் மார்க் பண்ணிச்சு இன்சானியா. சரியா? மானுட தன்மை கொண்டு முதலாவது நீங்க விளங்கணும். இதுல இன்சான் என்று சொல்றது மனிதன். சரியா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இன்சான், இன்சான் அல்லது நாஸ். நாஸ் அல்லது இன்சான்னா மனிதனை குறிக்கும். சரியா? அப்ப எனக்கு ஹலக்கல் இன்சான மனிதனை நாங்கள் படைத்தோம். தக்வீம் அழகான தோற்ற அமைப்பில் மனிதனை நாம் படைத்தோம். இது மனிதன் பற்றி இஸ்லாமிக் கண்ணோட்டத்தில் உண்டு. நாசுக்குல் அவுது பிரப்பின் நாஸ், மனிதர்களின் இரட்சகன் மீது நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த சொற்கள் அப்ப எனக்கு மானுட தன்மை கொண்டது என்ற ஒரு பகுதியை நாங்க பாக்குறோம். அப்ப இன்னைக்கு பாருங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரும். விட சரி, இதுதான் விட. ஓகே, சரியா? தெய்வீக தன்மை கொண்டது இல்லையா? அதுக்கு சொல்லுவாங்க ரப்பானியா. இஸ்லாம் மார்க்கத்துடைய சிறப்பம்சத்துல ஒன்றுதான் அல்லாஹுவால தரப்பட்டுச்சு. அல்லாஹு தாலாவால எங்களுக்கு தரப்பட்ட ஒரு மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கம் இருக்குது. அதை சொல்லுவாங்க தெய்வீக தன்மை கொண்டது. ரைட்? இப்ப உலகத்துல இருக்கிற மதங்களை மூணா பிரிக்கலாம். எங்களுக்கு ஒண்ணு அல்லாஹ்வால மாத்திரம் தரப்பட்ட போதனைகளை கொண்ட மதம். ரெண்டாவது அல்லாஹு தாலாவால் தரப்பட்ட போதனைகளையும் மனித அறிவும் சேர்ந்து கலப்படமான மதம். மூணாவது தெய்வீக போதனை எதுவும் இல்லாம மனிதன் அறிவால உருவாக்கப்பட்ட மதங்கள். இது மூணா பிரிக்கலாம். உதாரணத்துக்கு அல்லாஹ்வால மட்டும் அருளப்பட்ட மதமா இஸ்லாத்தை சொல்லலாம். சரியா? ரெண்டும் கலந்ததா கிறிஸ்தவ சமயத்தை சொல்லலாம். சரியா? அதுக்கு அடுத்ததாக சொரஸ்டரியம், மானிக்கிசம், மஸ்டகிசம். சரியா? மனிதன் அறிவால உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம். ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு தெய்வீக தன்மை கொண்டது ரப்பானியா, தெய்வீக தன்மை கொண்டது. ரைட். அடுத்தது பூர்ணத்துவம் மிக்கது. பூர்ணத்துவத்துக்கு சொல்லுவாங்க ஷாமில், ஷுமூலியா. சரியா? ஷுமூலியானா பூர்ணத்துவம் ஆனது, ஷாமில்னாலும் அந்த கருத்து தான். சரியா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இஸ்லாம் மார்க்கம் பூர்ணத்துவமானது ஷுமூலியா, நடுநிலை தன்மை கொண்டது. அதுக்கு ரெண்டு சொல்லி இருக்குது. யாராவது சொல்லுங்க பாப்போம். நடுநிலை தன்மை கொண்டது வசதியா. வசதியா, வசதியா என்றது நடுநிலை தன்மை கொண்டது. அடுத்தது இன்னொரு சொல்லும் இதுக்கு சொல்லுவாங்க வசதியா மாதிரி நடுநிலை, தவாசுன் என்று சொல்லுவாங்க. சரியா? தவாசுன். சரியா? நாங்க கொஞ்சம் படிச்சாலும் கொஞ்சம் டீப்பா தான் விளங்கப்படுத்துவோம். சரியா? வளமையா நான் செய்யற எம்சிக்யூ பேப்பர்ஸ்களுக்கு நிறைய பேர் மிஸ் பண்ணாம வருவாங்க. போன பெஞ்சில கேட்டா அவங்க சொல்றது என்னன்னா, இதுல சார் நீங்க டக்குன்னு ஆன்சரை மட்டும் சொல்லாம நிறைய விஷயங்களை விளங்கப்படுத்துவீங்க, அதனால அதை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரியா? போன முறை பெஞ்சை விட நீங்க பாக்கியம் பெற்றவர்கள் போன முறை இந்த மாதிரி டிவி எல்லாம் வச்சுக்கொண்டு விளங்கப்படுத்த எல்லாம் அது ஈக்கவும் இல்லை. சும்மா லேப்டாப்பை வச்சுக்கொண்டு தான் விளங்கப்படுத்திக்கிறேன் நிறைய இடத்துல. சரியா? குறவு அந்த மாதிரி விளங்கப்படுத்துறது. ஆனா இந்த முறை மாஷா எல்லாம் எங்களுக்கு டிவியே இருக்குது, போர்டே இருக்குது, உங்களோட விஷயங்களை நல்லா கிளியர் பண்றது. ரைட். அதனால நாங்க இப்படியே பார்த்து சமநிலைத்தன்மை கொண்டதுன்னு சொல்லிதான் தன்மை, நடுநிலை தன்மை எல்லாம் ஒரு கருத்து தானமா, பேலன்ஸ் ஆகிக்கும். சரியா? தவாசுன், வசதியா, நடுநிலையான மார்க்கம், சமநிலையான போதனைகளை கொண்ட மார்க்கம் இதை சொல்லுவாங்க. சரியா? அப்ப அதுக்கு இந்த கருத்தையும் யூஸ் பண்ணலாம். வசதியான கருத்தும் தவாசுன் என்ற கருத்தையும் சொல்லுவாங்க. சரியா? குர்ஆன் உம்மத்தன் வசத்தா, நபியாவோட சமூகத்தை அல்லாஹ் சொல்லுவான். இந்த வேர்ட் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க நடுநிலையான சமூகம், இந்த வேர்டை பார்த்துக்கொள்ளுங்க. உம்மத்தன் வசத்தா. சரியா? இந்த வேர்ட் வரும் உங்களுக்கு எம்சிக்யூ. என்னன்னு தலைமாடக்கூட. உம்மத்தன் வசத்தாண்டா நடுநிலையான சமூகம், எல்லா போதனைகளையும் நடுநிலையாக பின்பற்றக்கூடிய ஆக்கள். சரியா? தீவிரமான ஆக்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. உம்மத்தன் வசத்தான்னு சொல்லுவாங்க. ரைட்? அப்ப இன்னைக்கு நடுநிலை தன்மை கொண்டது என்றதை நாங்க பார்த்தோம். ரைட். அடுத்தது இன்னொன்னு போட்டீங்கன்னா சர்வதேச ரீதியானது. சர்வதேச ரீதியானதுன்னு சொல்லுவாங்க ஆலமியான்னு சொல்லுவாங்க. ஆலம்
ஆலம் எல்லாம் படைத்தன ஒரு பாட்டு நீங்க தானே, ரைட். ஆலம், ஆலம்னா உலகம் தானே, சரியா? ஆலம். அப்ப ஆலமியான்னு சொல்லுவாங்க, சர்வதேச மயமானது. ஓகே, ரைட். அது மாதிரி இன்னொரு பண்பு இருக்குது சஹ்லா, இல்லையா? சஹ்லான்னு சொல்ற ஒரு பண்பு இருக்குது. சஹ்லான்றது இலகுவானது, சரியா? இஸ்லாம் மார்க்கம் வந்து போதனைகளை பின்பற்றுவதற்கு லேசான மார்க்கம், சரியா? இன்னொரு சொல்லி இது யாருக்காவது தெரியுமா? சபாத் வல் முருனான்னு சொல்லுவாங்க, சரியா? இன்னொரு சொல்லி இது சபாத், சபாத் நெகிழும் நெகிழ் வல் சபாத் வல் முருனான்னு சொல்லுவாங்க, நெகிழும் நெகிழா தன்மை கொண்டது, சரியா? அப்ப அப்படின்னு என்ன, அதுக்கு சில அடிப்படையான போதனைகள் இது மாறாது. அல்லாஹ் ஒருவன், சரியா? மறுமை வரும், இது மாறாது. நெகிழும் தன்மைனா கால இட சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப சில விஷயங்கள் மாற்றம் அடையும். உதாரணத்துக்கு ஒரு முஸ்லிமுடைய அவுரத் மறைக்கப்படுற மாதிரி ஆடை அணியணும் என்றது சபாத், உறுதியானது. மருனா என்ன, முருனா என்ன, அவங்களோட கலாச்சார, நாட்டுடைய கலாச்சார பண்பாட்டு காலநிலைக்கு ஏற்ப அவங்களோட ஆடை அமைப்புகளை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம், மாத்தலாம், இல்லையா? எஸ்கிமோக்கள் வாழ் இடத்துல போத்தி கொண்டுதான் இருப்பாங்க, இல்லையா? அரபு நாடுகள்ல வெண்மையான ஜுப்பா அணிவாங்க. இப்ப ஆசிய நாடுகள் இருக்கிற மக்கள் அவங்களுக்குரிய ஆடை இது எஜஸ்ட் ஆகும், மாறும். அதான் சொல்றது தபாத் வல் முருனான்னு சொல்லுவாங்க, சரியாமா? ரைட். அப்ப இதுல நீங்க உங்களுக்கு ரெண்டு விஷயத்த சொல்லி தரேன். எம்சிக்யூக்கு இதோடு தொடர்பான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியணும் என்றது முதலாவது. அரபு சொல்லும் தெரியணும், தமிழ் கருத்தும் தெரியணும். இதுல பெரிய கேள்வி வாரதா இருந்தா உங்களுக்கு சில நேரம் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் 4 குறிப்பிடுகிறது வரலாம். அந்த 4 மார்க்ஸுக்குள்ள கேள்வி, சரியா? அல்லது 6 மார்க்ஸுக்கோ 8 மார்க்ஸுக்கோ 10 மார்க்ஸுக்கோ, சரியா? 6 மார்க்ஸுக்கு 8 மார்க்ஸுக்கு 10 மார்க்ஸுக்கு இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய கேள்வி வருது. இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களுள் 3 குறிப்பிட்டு விளக்குக. இஸ்லாம் மார்க்கம் ஏனைய மார்க்கங்களை விட வித்தியாசப்படுகின்றது என்பதை 4 விடயத்தை அடிப்படையாக வைத்து விளக்குக. இஸ்லாம் மார்க்கத்தின் சிறப்பம்சங்களை 5 விடயங்களை வைத்து விளக்குகிறது வரணும், சரியா? அப்ப நீங்க என்ன செய்வீங்க, ஒவ்வொன்றையும் தலைப்பு போட்டு 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 விளங்கப்படுத்துவீங்க. இதுல ஆக முக்கியம் சின்னூர் அறிமுகம் ஒன்று கொடுக்கும். எதுக்கு? 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸுக்கு எல்லாம் பெருசா தேவையில்ல, 8 மார்க்ஸ் அல்லது 10 மார்க்ஸ் வரப்போல அறிமுகம் கொடுக்கும், சரியா? சில ஆட்கள் நான் போன முறை இடையில ஞாபகப்படுத்திக்கிறேன், பேப்பர் மார்க்கிங் போன டைம்ல பார்த்த பெரிய ஒரு தவறு, எந்த பிரதேசத்து பேப்பரோ தெரியா, அங்குள்ளிக்கிற அந்த ஸ்கூல்லிக்கிற அவ்வளவு பேரும் எல்லாத்துக்குமே அறிமுகம் எழுது, சரியா? இப்ப 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் 8 மார்க்ஸ்க்குள்ள கேள்வி ஒரு கேள்வியோட பகுதி தானே, அந்த பகுதி ஒவ்வொன்றுக்கும் அதுலயும் அறிமுகம் போட்டு விளக்கம் எழுதி, முடிவுரை என்று போட்டு விளக்கம் எழுதி, யாரோ டீச்சரோ யாரோ கைட் பண்ணி விட்டுக்கிறாங்க. அறிமுக முடிவுரை கட்டாயம் நீங்க விட எழுதாட்டியும் பரவாயில்லை, திருத்தறதுக்கு போறதுக்கு அறிமுகம் வேண்டாம். நாங்க ஒரு நாளும் அறிமுகத்துக்கு எழுதவே கூடாது, வாசிக்கிறவனுக்கு விளங்கணும் இது அறிமுகம், சரியா? 10 மார்க்ஸுக்குள்ள கேள்விக்கு தான் அறிமுகத்தை கட்டாயம் என்று சொல்றேன். 8 மார்க்ஸுக்கு எழுதுங்க, மத்த பகுதிகளுக்கு பெருசா எழுத போவான், சரியா? வேணும்னா 2 வரி 3 வரி நோமலா எழுதிட்டு போங்க. அது பெரும்பாலான போன வந்த ஸ்கீம்ல கூட அறிமுகத்துக்கு மார்க்ஸ் இல்ல, 1-2 கேள்விக்கு தான் அறிமுகத்துக்கு மார்க்ஸ் கொடுங்கன்னு வரும் இஸ்லாம் பாடத்துல, சரியா? ஆகவே அந்த விஷயத்துல கவனம் ஐந்து கொடுங்க. அறிமுகத்தில் எழுதி கொண்டு தடமாற வேணும். 10 மார்க்ஸ் வரக்குள்ள உங்களுக்கு விளங்குது, அறிமுகம் ஒன்று எழுதணும், ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் தலைப்பு போட்டு எழுதணும், முடிவுரைன்னு எழுதணும், சரியா? 2 பக்கம் ஆக குறைஞ்சது, அதோட கூட எழுதணும், ரைட்? இப்ப நாங்க ஓகே, அப்ப இது உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஃபுல் கிளியர்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். இப்படிதான் ஒவ்வொன்றா நான் விளங்கப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப உங்களுக்கு அதுல நல்ல ஒரு தெளிவை பெறலாம், ரைட்? அப்ப அடுத்து 2வது கேள்விக்கு போறோம், சரியா? தனிநபர்களால் உருவாக்கப்பட்ட சமய சிந்தனைகளுள் பௌத்த மதத்தின் இஸ்தாபகர், இது நான் நினைக்கிறேன் இடையில வருவது, சரியா? குருநானக், சொரஸ்டர், சித்தார்த்தர், மகாவீரா, கால்மார்க்ஸ். இதுக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், எது வரும்? சித்தார்த்தர் தான் வரும். ஓகே, சரியா? ரைட். அப்ப குருநானக், சொரஸ்டரியம், சரியா? இந்த மாதிரியான ஏனைய ஆக்களாலையும் மனிதர்களால உருவாக்கப்பட்ட சமயங்கள் இருக்குது என்று படிச்சுக்கிறோம், ரைட்? அப்ப இது ஏனைய மதங்களோடு ஒப்பிட்டு பார்க்க போகல, தனி மனிதனால உருவாக்கப்பட்ட அப்பதான் பார்த்தோமே, உங்களுக்கு அப்பதான் சொன்னேன்,
இறைவனால் உருவாக்கப்பட்டது, இறைவனும் மனிதனும் கலந்த போதனை கொண்ட மார்க்கம், மனிதன் அறிவால் உருவாக்கப்பட்ட மார்க்கம். சரியா, இது பெருசா அலட்ட தேவையில்ல. இது ஓகே, சித்தாந்தம் தான் வரும். Fine. அடுத்த கேள்வி பாருங்க. மனிதன் அல்லாவின் பிரதிநிதி என்ற வகையில் மனிதனுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளில் ஒன்றான இமாரத் என்பதன் பொருள். சரியா, கிலாஃபத், இபாதத், இமாரத், அது பேசிக்கா எல்லாருமே சரியா எடுப்பாங்க. அதுல கொஞ்சம் பார்த்துக்கணும். பூமியை வளப்படுத்தல் இல்லையா? ஓகே, இதுதான் அதுக்கான பதில். சரியா, என்ன வரும் இதுல பூமியை வளப்படுத்தல் தான் சரி. இமாரத். சரியா, சில நேரம் குர்ஆன்ல அல்லாஹ் இஸ்தஅமர என்ற சொல்ல யூஸ் பண்ணுவோம். சரியா, இஸ்தஅமர இஸ்தஅமர. சரி, இஸ்தஅமரன்றது பூமியை வளப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டான்னு வரும். இஸ்தஅமர. சரியா, ரைட். அல்லாஹ்வை வணங்கி வழிபடுதல் இபாதத், அது ஓகே தானே. கலீஃபாவாக தொழிற்படல் ஹிலாஃபத் இல்லையா, இறை சட்டங்களை பின்பற்றி தமது வாழ்வை அமைத்துக் கொள்ளல், அது தனிப்பட்ட இபாதத்து சொல்லலாம். வணக்க வழிபாடுகள் இதெல்லாம் வராது. அப்ப உங்களுக்கு ரைட். இதுல இன்னொரு சொல்லி இது இந்த ஹிலாஃபத். சரியா, ஹிலாஃபத் என்ற சொல்லுக்கு இன்னொரு ஒத்த சொல்லோண்டு இருக்குது. யாருக்காவது தெரியுமா? சில நேரங்கள் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஹிலாஃபத் பிரதிநிதியாக செயற்படல். அல்லாஹ்வின் பிரதிநிதி. விளங்கல? அல்லாஹ்வின் பிரதிநிதி. ஓ, அதுக்கு இன்னொரு அரபு சொல்ல நீக்குது. ஹிலாஃபத்துக்கு இன்னொரு பதவி பேர் ஒன்று இருக்குது. அது தெரியுமா யாருக்காவது? சில நேரங்கள் அது வரும். சரியா, இமாமத் தலைமை தாங்குதல் இந்த சொல்ல சில நேரம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, இப்ப இப்படி படிச்சுப்பீங்களே, தொழுகையின் இமாம் நாட்டின் இமாம் அப்படி ஒண்ணு நீங்க கியாஸ்ல பாத்துப்பீங்களே. கியாஸ் உதாரணம் வழங்கப்படுத்தக்குள்ள தொழுகையின் இமாம் நாட்டின் இமாம். அப்ப நபி அவங்க தொழுவிச்சாங்க, முழு நாட்டுக்கும் தலைவரா நபி அவங்க இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் தானே. அப்ப இமாமத் என்று சொல்றதும் ஹிலாஃபத் என்று சொல்றதும் கிட்டத்தட்ட ரெண்டும் நெருக்கமான சொற்கள், ஓரளவு நெருக்கமான சொற்கள். இது தொழுகைக்கு தலைமை தாங்கிறது, பொதுவா நாட்டுக்கு தலைமை தாங்கிறதுக்கும் இப்படி சொல்லுவாங்க. ரைட், அப்ப ஓகே தானே. அந்த சொல்லை நாங்க இதுல விளங்கிக்கணும். ரைட், இதை பொறுத்த வரைக்கும் சரியா, இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுறேன். சரி, நீங்க படிக்கிறதுக்கு லேசாயிக்கும். இந்த என்னண்டாமா மனிதன் பற்றி பிரபஞ்சம் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டத்துல, மனிதன் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டத்தை நீங்க படிக்க போகல, மனிதன் அல்லாட பிரதிநிதியாக பிறந்துள்ளான்னு ஒரு பொய் சொன்னீங்கதானே. அந்த பிரதிநிதியாக பிறந்துள்ளான்னு வரக்குள்ளதான் கிலாஃபத், இபாதத், இமாரத் என்ற விஷயங்கள் வரும். சரியா, இது பழைய சிலபஸ் ஒழுங்குல 20 மார்க்ஸுக்கு இதுல கேள்வி வரும். அல்லாவின் பிரதிநிதியான மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ள பொறுப்புகளை பின்வரும் ஒழுங்கில் விளக்குக. கிலாஃபத், இபாதத், இமாரத். பழைய ஒழுங்குல 7 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் அப்படி கொடுப்பாங்க. புதிய ஒழுங்குல தான் அப்படி உடைக்கிறது இல்ல. அல்லது 10 மார்க்ஸுக்கு வரலாம், அல்லது இதுல ஏதாவது 1 2 கேட்டு வரலாம். சரியா, இது வளமையா வாருது. அப்ப மனிதன் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டத்துக்குள்ள அல்லாவின் பிரதிநிதியாக மனிதன் இருக்கிறான் என்னத்தை பாயிண்ட்ஸை விளங்கப்படுத்தக்குள்ள இந்த பகுதியில நாங்க டீப்பா நோட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். சரியா, சில நேரம் 10 மார்க்ஸுக்கோ 8 மார்க்ஸுக்கோ 6 மார்க்ஸுக்கோ வந்தா ஹிலாஃபத், இபாதத், இமாரத்தை நீங்க எழுத வேண்டி வரும். சரியா, நான் பிறகு அதுகளை விளங்கப்படுத்துவேன். சும்மா இப்ப தட்டிட்டு போறோம், உங்களுக்கு அதெல்லாம் மைண்ட்ல போட்டுக்கிறதுக்காக வேண்டி. சரியாமா, ஏன்னா டைம் இதுல கூட வேஸ்ட் பண்ணலாம். ரைட், அப்ப ஓகே தானே. அப்ப இந்த விஷயங்கள்ல இவ்வளவுதான் இதுல இருக்கிற விஷயங்கள், வேற இதுல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். மூணாவது கேள்வி, இஸ்லாத்தின் அடிப்படை 4வது மூலாதாரம், துணை மூலாதாரமும் முறை. இதுல பாருங்க, அடிப்படை மூலாதாரத்துல ஒன்றும் துணை மூலாதாரத்துல ஒன்றும் கேட்டுக்குது. அடிப்படை மூலாதாரம் குர்ஆனும் ஹதீஸும் தான். சரியா, கொஞ்சம் பாருங்க, நான் எழுதுறேன். இதுல பாருங்க, அடிப்படை மூலாதாரம் குர்ஆனும் ஹதீஸும் தான். சரியா, துணை மூலாதாரம் இஜ்மா. சரியா, கியாஸ். துணை மூலாதாரங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்லிடுமா? துணை மூலாதாரங்கள் எத்தனை இருக்குது சொல்லுங்க.
எத்தனை துணை மூலாதாரங்கள் இருக்கு நாங்க படிக்கணும்? யாராவது 9 9. 9 வெரி குட், ரைட். 9 துணை மூலாதாரங்கள் இருக்கு. ఇజ్మా ఉండు, కియాస్ ఉండు, ఇజ్తిహాద్ ఉండు, ఉరుఫ్ ఉండు, మస్లహా ఉండు, కౌలు సహాబి ఉండు, ఇస్తిస్హాబ్ ఉండు, ఇస్తిహ్సాన్ ఉండు, షరౌ షాబికా ఉండు. சரியா? இன்னொன்னு மிகுதி ஷத்து வராயேண்டு, அது அவ்வளவு தூரம் தேவையில்ல. 9 துணை மூலாதாரங்கள் பத்தி நாங்க ஒரு கிளியரா இருக்கணும். சரியா? ரைட். ரெண்டை பத்தி கொஞ்சம் சொல்றேன். இந்த குர்ஆன் ஹதீஸ வந்து நீங்க மார்க் பண்ணிக்கணும். மனிதன் இந்த இதுக்கு சொல்லுவாங்க மசாதிர் நக்லியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பேர். சரியா? மசாதிர் நக்லியா கேட்டு வரலாம். மசாதிர் நக்லியா, அதாவது மசாதிர்னா அடிப்படையான மூலாதாரங்கள், நக்லியாண்டா என்ன சொல்றது, அப்படியே அதுல எந்த மாற்றமும் செய்யலாம அப்படியே காப்பி பண்ணி சொல்லணும். சரியா? மசாதிர் நக்லியா. இதுக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இந்த துணை மூலாதாரத்துக்கு? மசாதிர் யாருக்கா தெரியுமா? மசாதிர் அக்லியா. சரியா? மசாதிர் அக்லியா. நீங்க தான் நோட் எடுக்கும். நான் ஸ்பீடா போவேன். சரியா? நான் ஸ்பீடா போவோம், தெரியாட்டி கேட்டு சொல்லுங்க கொஞ்சம். சரியா? இதுக்கு சொல்லுவாங்க மசாதிர் அக்ல். அக்ல்னா புத்தி. மனிதன் புத்தியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட, கேட்டு வரலாம், பின்வரும் மூலாதாரங்களுள் மசாதிருல் அக்லியாவிற்குள் அடங்குவது எது? எனக்கு யோசிக்கிறது இல்லை. அக்லியாண்டா புத்தியை பயன்படுத்தி 9 துணை மூலாதாரம் இருக்குது. மசாதிர் நக்லியான்றது அப்படியே சொல்லிடணும், அதுல எந்த சேஞ்சும் பண்ணல, வகையால வந்தது. சரியா? இதுக்கு வந்து இதுல அடிப்படை வந்து வகை, இதுல அடிப்படை பகுத்தறிவு. இப்படி கேட்பாங்க. வகையின் அடிப்படையில் தோற்றம் பெற்ற மூலாதாரம், இதுக்கு சொல்லுவாங்க இஜ்திஹாதின் அடிப்படையில் தோற்றம் பெற்ற மூலாதாரம். சரியா? வகையின் அடிப்படையில் தோற்றம் பெற்ற மூலாதாரம், இஜ்திஹாதின் அடிப்படையில் தோற்றம் பெற்ற மூலாதாரம்னு கேட்பாங்க. சரியா? அப்ப நாங்க கவனமா இதை ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க. நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆயிடும். சரியா? இன்னொரு 4 கிளாஸ் 5 கிளாஸ் போக்குள்ள நீங்க தானாவே சிம்பிளாவே செஞ்சிருவீங்க. ரைட்டா? ரைட். அப்ப இன்னைக்கு இதுல கேட்டீங்கன்னா என்ன? அப்ப குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா வந்து இது ரெண்டு வந்து இல்லையா? அப்ப அடிப்படை மூலாதாரம் வந்து குர்ஆனும் சுன்னாவும் தான். ஆகவே இதுதான் அது வராது. உருஃபு ஓகே, உருஃபு கவுலு சஹாபி எல்லாம் வந்து பகுத்தறிவை பயன்படுத்துது. சரியா? ரைட். அது இதுல அடுத்ததுல வரும். சரியா? ரைட். கொஞ்சம் நீங்க அதை எடுத்து காட்டுற கேள்விய இந்த படிக்கிறாங்க. இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம் துணை மூலாதாரம். இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது, அடிப்படை மூலாதாரத்தை தான் மசாதிருல் நக்லியான்னு சொல்லுவாங்க, துணை மூலாதாரத்தை அக்லியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு இஜ்திஹாத் அடிப்படை, இதுக்கு வஹி அடிப்படை. அப்ப இரண்டுல ஒன்னொன்னு தானே கேட்டீங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க நீங்களே, உங்களுக்கு விளங்குமைக்கு ஆன்சர் எத்தனாவது? மூணாவது. ஒன்னாவது. மூணாவது சார். மூணாவது தான் வரும். சரியா? சுன்னா வந்து அடிப்படை மூலாதாரம், இஜ்மா வந்து துணை மூலாதாரம். சரியா? இஜ்மாவை பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க, துணை மூலாதாரத்துல முதலாவது இடத்துல இருக்கிற மூலாதாரம் இஜ்மா. சட்ட மூலாதாரங்கள்ல 3வது இடத்துல இருக்கிறது இஜ்மா. குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா மார்க் பண்ணிக்கணும். சட்ட மூலாதாரங்கள்ல 3வது இடத்துல இருக்கிறது இஜ்மா. துணை மூலாதாரங்கள்ல 1வது இடத்துல இருக்கிறது இஜ்மான்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? ரைட். ஓகே, இதுவும் ஓகே. இதுல இருக்கிற விஷயங்களை கூட நாங்க அலட்ட தேவையில்ல. ரைட். 5வதுக்கு போறோம். டைம் எப்படியோ தெரியாது, முடிஞ்ச அளவு பார்ப்போம். மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட முதலாவது ரசூலும் இறுதி நபியும். சரியா? ரைட். நக்லியாண்டா அப்ப கேட்கிறாங்க ஒரு ஆள், நக்லியாண்டா என்னாண்டு? சரியா? அரபுல நக்லியான்னு சொல்றது நக்கல் செய்யறேன்னு சொல்லுவாங்க. நக்கல் செய்யறேன்னா அப்படியே பார்த்து காப்பி பண்ணி விட்டுறது. ஒரு தகவல் அப்படியே இருக்குது, அதை பார்த்து அப்படியே எழுதிட்டு கொடுக்குறது. அதுல எந்த மாற்றமும் எங்களுக்கு செய்யல. சரியா? அப்படி வச்சுக்கோங்க. அப்ப குர்ஆனும் ஹதீஸும் தான் வந்தது அப்படியே சொல்லணும் மக்களுக்கு, அதுல சேஞ்சஸ் பண்ணல தானே. அதனாலதான் அதுக்கு மசாதிர் நக்லியான்னு சொல்லுவாங்க. சரியா? எந்த மாற்றமும் செய்யலாம அப்படியே சொன்ன தகவல் அப்படியே மக்களுக்கு எத்தி வைக்கணும். அக்லியாண்டா புத்தியோடு தொடர்பானது, அது வந்து சேஞ்சஸ் பண்ணணும். சரியா? மக்களோட நிலைமைக்கு ஏற்ப, வாழ்க்கை அமைப்புக்கு ஏற்ப மாற்றங்களை செய்யணும். சரிதானம்மா? ரைட். ஓகே. அப்ப
மக்களுக்கு இதுல வந்து பாருங்க நபி ரசூல் சம்பந்தமான பகுதியில கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். சரியா? உங்களுக்கு தெரியும் 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. அதுல 313 பேர் ரசூல்மார்கள். அதுல 5 பேர் உலுல் அசும்கள் சொல்லுவாங்க இல்லையா? திட உறுதி பூண்டவர்கள், திட உள்ளம் கொண்டவர்கள். அப்ப இதுல இதுல எழுதி விட்டுற பார்த்துக்கலுங்க. அப்ப லேசி உங்களுக்கு அதுக்கு போகணும். கொஞ்சம் கொஞ்சம் நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? மறக்க இதெல்லாம் திருப்பி விளங்கப்படுத்தி இருக்க மாட்டேன். சரியா? ரைட். இதுல நீங்க பெஸ்ட போடுவீங்க நபி. சரியாமா? ரைட். பெஸ்ட போடுவீங்க கலரை மாற்றோம். பெஸ்ட போடுவீங்க நபி. அதுக்கு மேல ரசூல். அதுக்கு மேல உலுல் அசும்கள். சரியா? நபி ரசூல் உலுல் அசும்கள். சரி, உலகத்துல 1,24,000 நபிமார்கள் வந்ததாக வரலாறு சொல்லுது. அதுல வந்து 313 பேர் ரசூல்மார்கள். சரியா? அதுல உலுல் அசும் என்றார்கள் 5 பேர் இருக்கிறாங்க. சரியா? இதுல முதல் நபி வந்து ஆதம், கடைசி நபி வந்து முஹம்மத். சரியா? நபிய சொன்னா முதல் நபி வந்து ஆதம், கடைசி நபி வந்து முஹம்மத். ரசூலை பொறுத்த வரைக்கும் முதல் ரசூல் வந்து நூஹு, கடைசி ரசூல் வந்து முஹம்மத். மார்க் பண்ணிக்கொள்ளும். சரியா? முதல் ரசூல் வந்து நூஹு, கடைசி ரசூல் வந்து முஹம்மத். சரியா? ரைட். அப்ப நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சரியா? ஒரு 2 வித்தியாசமாவும் தெரியும். சரியா? பிரச்சார பணி கட்டாய கடமையாக்கப்பட்டவர்கள் ரசூல்மார்கள். இன்னொரு வார்த்தையில சொன்னா புதிய வேதம் வழங்கப்பட்டவர்கள் ரசூல்மார்கள். அதையும் சொல்லி புதிய வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ரசூல்மார்கள். ஒரு ரசூல் கொண்டு வந்த வேதத்தை போதிப்பவர்கள் நபிமார்கள். இன்னொன்னு சொல்லுவாங்க, பதவியிலும் அந்தஸ்திலும் பொறுப்பு கூறுவதிலும் ஒருபடி உயர்ந்தவர்கள் ரசூல்மார்கள். பதவியிலும் அந்தஸ்திலும் பொறுப்பு கூறுவதிலும் ஒருபடி குறைந்தவர்கள் நபிமார்கள். சரிதானே? ரைட். அதுலயும் சோதிக்கப்பட்டாக்கள் உலுல் அசும்கள் 5 பேர் இருக்கிறாங்க. சரியா? ரைட். 5 பேர்ல முஹம்மது நபி வரும், மூசா வரும், ஈசா வரும், இப்ராஹிம் வரும், நூஹு வரும். மூணா மூணா ஈனா ஈனா. ரைட்டா? முஹம்மது நபி, மூசா நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். உங்களுக்கு லேசுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு மூணா, அதுக்கு பிறகு மூவண்ணா, அதுக்கு பிறகு ஈனா, அதுக்கு பிறகு ஈஎன். சரியா? மூணா முஹம்மத், மூசா, இப்ராஹிம், ஈசா. அடுத்தது வந்து யாரு? நூ. சரியா? நூ அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொன்னா சரி. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில நேரம்ல உலுல் அசும்களில் அடங்காதவர்கள் எல்லாம் வரலாம். அப்ப லேசிக்கு மூணா மூவண்ணா, ஈனா ஈயன்னா, நூவண்ணா. சரியா? முஹம்மத், மூசா, இப்ராஹிம், ஈசா, நூஹு அலைஹிஸ்ஸலாம். ரைட். இவ்வளவு போதும் நினைக்கிறேன். குர்ஆன்ல வந்து 25 நபிமார்களோட பெயர்கள் தான் வந்திருக்குது. 25 நபிமார்களோட பெயர் தான் வந்திருக்குது. குர்ஆன்ல வந்த மிகப்பெரிய நபீத வரலாறு. சரியா? யார மிகப்பெரிய நபீத ஆதமலை ஆதமலை மிகப்பெரிய நபீத கதை ஆதமா? ஓ ஆதமுண்டா பில மிகப்பெரிய நபீத கதை. சரியா? மிகப்பெரிய நபீத கதை நபி வந்து மூசா. சரியா? ஆதம் வந்து பல தடவை கதைக்கப்பட்ட நபி. குர்ஆன்ல பல பல சந்தர்ப்பங்கள்ல பேசப்பட்ட நபி. பல சந்தர்ப்பங்கள்ல கதையாக சொல்லப்பட்ட எந்த நபீத கதை பல தடவை வந்திருக்குது. அது யாரு? ஆதம். ஆனா எந்த நபீத வரலாறு நீண்ட வரலாறு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கின்றா? மூசா அலைஹிஸ்ஸலாம். மறந்துடவானா? ரெண்டு வித்தியாசம். பெரிய கதையா நீண்ட சம்பவங்கள் கதைகள் வந்தது மூசா. அடிக்கடி பல தடவை பேசப்பட்ட நபி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சரியா? ரைட். நிறைய விஷயங்களை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். சரியா? ரைட். ஓகே. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள் உங்களுக்கு இதெல்லாம் கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன்னா இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம்.
ரைட். அப்ப நேர்வழி காட்டுவதற்கு அல்லாஹ் அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல் இறுதி நபி. முதலாவது ரசூல் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இறுதி நபி வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நூஹு முஹம்மது அஞ்சாவது விட தான் வரும். சரியா? ரைட். அஞ்சாவது விட தான் வருமா, மார்க் பண்ணி கொடுங்க. அடுத்தது ஆறாவது, சொர்க்கத்து பெயர்களுள் ஒன்று அல்லாது. இது வந்து ரெண்டாவது யூனிட் இல்லையா? நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயங்கள்ல நரகம் பத்தி சொர்க்கம் பத்தி படிக்கிறோம். அதுல வர ஃபிர்தௌஸ், அதுல், குல்த், வலா, தாருல் கரார். இதுல வந்து ஃபிர்தௌஸ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சரியா? அதுலும் சொர்க்கம் தான். சரியா? குல்த், வலா, தாருல் கரார். இந்த இதுல ரெண்டு சொல்லிக்குது. புத்தமா லலா. ஓகே. சரியா? குல்த் அதுவும் சொர்க்கத்துல பெயர். வலான்னு வந்து இதுதானே புத்தமா, ஜஹீம், ஜஹன்னம், நார், லலா. இப்படி பல பெயர்கள் நரகத்துக்கு இருக்குது. சரியா? சரியா? இங்க நீ போடுற புத்தமா, ஜஹன்னம், ஜஹீம், நார், லலா. சரியா? ரைட். வேற என்ன மீக்கும்? ஹாவியா ஹாவியா. ஹாவியா சக்கர் ஹாவியா சக்கர். ரைட். ஓகே. சஈர் சஈர். சஈர். சரியா? ஓகே. ஹப்சாவா சொல்றேன் பதில். ஓ சார். சரி, ஜஸாக்கல்லாஹ். புத்தமா, ஜஹன்னம், ஜஹீம், நார், ஹாவியா, சக்கர், சஈர். நீங்க இப்ப படிக்கிற எடுக்கிற நோட்டுகள் தான் உங்களுக்கு மிச்சம் ஹெல்ப் ஆகிக்குமா? சரி, இப்ப அந்த என்ன சொல்றது, லைவா படிக்கிறீங்க தானே, அதனால இதுகள் சரியான பதியும் உங்களுக்கு நோட் எடுத்து கொள்ளுங்க. ரைட். அப்ப இதெல்லாம் நரகத்தை குறிக்கிற பெயர்கள். சரியா? புத்தமா, ஜஹன்னம், ஜஹீம், நார், ஹாவியா, சக்கர், சஈர். அதே போல ஃபிர்தௌஸ், அதன், தாருல் கரார், தாருல் ஜலாலா. இன்னொரு சொர்க்கத்துல பேர். ரைட். ஓ தாருல் ஜலால், தாருல் சலாம். சலாம். சரியா? ஜலால்னு ஒண்ணு இருக்குது. தாருல் ஜலால். அது மாதிரி சலாம். இப்படி இதெல்லாம் வந்து சொர்க்கத்தை குறிக்கிற பெயர்கள். ரைட். ஓகே. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு நல்லா விளங்குது. லலா என்ற சொல் தான் இங்க வர வேண்டி. சரிதானே? ரைட். அப்ப அடுத்த கேள்விக்கு நாங்க போவோம். இது நான் ஸ்பீடா போறேன் இல்ல தானே? இந்த ஸ்பீட் நல்லது தானே? இதோட ஸ்லோ பண்ண தேவையில்ல தானே? இல்ல உங்களோட குரூப்ல 17 பேர் இருக்கிறீங்க. நான் ஒரு ஸ்பீட்ல போறேன், மராசர் கண்டினியூ ஸ்பீட்ல போறாருன்னு சொல்லிடுற போல. சரியா? இப்படி போகாட்டி முடிக்கவும் இல்லை. ஓகே. சரிதானம்மா? இது விலங்கு தானே? ஓகே தானே? ஆன்சர் பண்ணுங்க ஒரு ஆள். ஓ சார். ஓகே. ஓகே. ஏழாவது கேள்விக்கு போறோம். இமாம் மஹதி அவர்களின் ஆட்சியின் இறுதி பகுதியில் நிகழும் உலக முடிவிற்கான பெரிய அடையாளங்களில் ஒன்று. சரியா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகை, யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தினர் வருகை, மேற்கில் சூரியன் உதித்தல், தஜ்ஜால் வெளிப்படல், தாபத்துல் அருள் எனும் அற்புத பிராணி உருவாதல். இதுகள் எல்லாத்திலையும் கேட்டீங்க. மஹதி அவர்களோட ஆட்சியின் இறுதி பகுதியில தஜ்ஜால் வெளிப்படல் தான் வரும். சரியா? நாலாவது ஆன்சர் தான் வரும். ஓகே. நீங்க நோட்ஸை பார்த்தா விளங்கும். அது அப்படியே அது வருது. பெரும்பாலும் கைட தழுவின கேள்விகள் தான் வருமா? சரி. மற்றதெல்லாம் ஓகே. இதுல உங்களுக்கு எப்படி கேள்வி வரும்டா? சரியா? மறுமை நாளோடு தொடர்பாக கேள்வி வரும்டா? மறுமை நாளுடைய அடையாளங்கள் அது உங்களுக்கு 6 மார்க்ஸுக்கு வரலாம், 8 மார்க்ஸுக்கு வரலாம். சரியா? மறுமை நாளுடைய அடையாளங்கள் 10 மார்க்ஸுக்கு 2 உடைச்சு வரலாம். மறுமையுடைய அடையாளத்தையும் மறுமையின் நிகழ்வையும் குறிப்பிட்டு விளக்குக வரும். சரியா? இப்ப இது ஒவ்வொரு விஷயங்கள் சம்பந்தமா நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கொண்டா ஓகே. அடுத்த கேள்வி, அல்லாஹ்வுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டிய பண்புகளை குறித்து நிற்பது. சரியா? வாஜிப், ஜாயிஸ், முஸ்தஹீல், முஸ்தஹப், முபாஹ். சரியா? கட்டாயமாக இருக்க வேண்டியது வாஜிப் தானே? சரியா? அப்ப இதுல உங்களுக்கு இதுல வந்து வாஜிப் வந்து 20 பண்புகள், ஜாயிஸ் 1, முஸ்தஹீல் வந்து 20,
இல்லையா? அப்படி தானே மொத்தம் 41 பண்புகள் இருக்குது. அல்லாஹ்வுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய இதுல எப்படியும் சில சொற்கள் போட்டு அடிக்கடி கேள்வி வாருது. சரியா? அப்ப இதுல நீங்க கட்டாயம் 41 பேரையும் அங்கிட்ட அஸ்மால் ஹுஸ்னால இருக்கிற 99 பேரையும் தெரிஞ்சு இருக்கணும். அஸ்மால் ஹுஸ்னால 99ம் தெரியாட்டியும் அடிக்கடி வார நோம்பலா பிரபலியம் வாங்கிக்கிற பேர்கள்ல கருத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சரிதானே? ரைட். அப்ப வாஜிப், ஜாயிஸ், முஸ்தஹீல் என்ற பகுதிகள். அப்ப கட்டாயம் இருக்க வேண்டிய பகுதி உஜூதுன் அப்படிங்கிறதானே அதுகள் கொஞ்சம் பாடமாய் கொள்ளுங்க. ஜாயிஸை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு இருக்கவும் மேலும் இல்லாது இருக்கவும் மேலும். சரியா? முஸ்தஹீல்னா அல்லாவுக்கு இருக்க முடியாத பண்பு. சில அறிஞர்கள் தான் இந்த பண்பு சொல்றாங்க. அல்லாவுக்கு இருக்கவும் முடியும், இல்லாது இருக்க முடியும். உதாரணம் என்ன? அல்லாஹ் ஒரு விடயத்தை நாடி அதை செஞ்சா அந்த பண்பு அவனில் இருக்குது. அல்லாஹ் ஒரு விடயத்தை நாடாம செய்யாம விட்டா அது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுல கருத்து வேறுபாடுகிறதால சில அறிஞர்கள் தான் ஜாயிஸான பண்பு ஒன்று இருக்குதுன்னு சொல்றாங்க. சில ஆட்கள் அப்படி சொல்றது இல்லை. 40 தான். சரியா? ரைட். இதுல வந்து இன்னும் 2 சொற்கள் இருக்குது. முஸ்தஹப், முபாஹ். சரியா? முஸ்தஹப்னு என்ன அர்த்தம்? இது வந்து ஃபிக்ஹ் கலையோடு டச் ஆகுற சொற்கள் இருக்கு. சரியா? முஸ்தஹீல் வரக்குள்ள போட்டிக்கிறாங்க. முஸ்தஹப்னு சொன்னா என்ன? முபாஹ்னு சொன்னா என்ன? யாருக்காவது